வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழக அரசில் யாருமே பேசாத ஆனால் ரிசல்ட்டை மொத்தமாக மாற்ற போகிற ஒரு ரகசியத்தை உடைக்க போகிறோம். ஊடகங்கள் ஏதோ பழைய கணக்குகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமான நிலவரம் என்ன தெரியுமா? சுமார் 24 லட்சம் போலி ஓட்டுக்களை தூக்குனதுக்கு அப்புறமும் இப்போ உள்ளே வந்திருக்கிற அந்த 1 கோடி புதிய ஆர்கானிக் வாக்காளர்கள் தான் 2026 நிஜமான பலம். இவங்க யார் பக்கம் இருக்காங்க? அதுதான் இப்போ மெயின் மேட்டர். விஜய் 180 தொகுதிகள், இது வெறும் நம்பரா இல்லை நிஜமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளுடைய சேனல் கருத்து கணிப்பில் 81% பேர் முதல்வர் ஆகணும் விஜய் அப்படின்னு ஆதரவு கிடச்சிருந்து இந்த 1 கோடி புதிய வாக்காளர்களுக்கு பெரும்பகுதி விஜய்க்கு வாக்களிச்சிருந்தாலே அது திராவிட கட்சிகளுக்கு ஒட்டுமொத்த வாக்கு வாங்கி அப்படியே காலி பண்ணிடும். இதனால தான் விஜய் 180 தொகுதிகள் வரை பெறுவது உறுதி அப்படிங்கிறது நம்ம டேட்டா சொல்லுது. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய இளைய தலைமுறை தன் பக்கம் இழுத்து வச்சுருந்தாங்களோ அதே போல தான் இந்த 1 கோடி பேரும் விஜய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னா 180க்கு மேலே வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 30, அதிமுக கூட்டணி 20, மற்றவர்கள் பார்த்திங்கன்னா 4 தான் வாங்குவாங்க. ஏன் திராவிட கட்சிகள் காலி சொல்கிறோம் அப்படின்னா, திமுகவுக்கு 30, அதிமுக 20 இடங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பூத்திலும் பதிவாகிற அந்த கூடுதல் 200 ஓட்டுகள் மற்றும் இந்த 1 கோடி புதிய வாக்காளர்கள் யாருமே இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போடலை. 85.15% வாக்குப்பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. ஊடகங்கள் சொல்கிற எக்ஸிட் போல் எல்லாம் பழைய டேட்டா வச்சு போட்டிருக்காங்க. இந்த 85% அலை எல்லாத்தையும் அடித்து தள்ள போகுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது 180 தொகுதிகளோட விஜய் ஒரு வரலாற்று சாதனையை செய்வாங்க. அந்த 1 கோடி புதிய வாக்காளர்கள் தான் தமிழகத்தோட விடியலை தீர்மானிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 1 கோடி ஓட்டுகள் விஜய்க்கு தான் விழுந்திருக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.